நாளைக்கு நிறைவு ஒரு நிலை வந்துருமா கூட்டணி? கண்டிப்பா வந்துடும். நாளைக்கு என்டிஏ மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு தெளிவு பிறந்துடும். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வந்து நிதிஷ் ஓகே இல்ல உங்களுக்கு நிறைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கோகுலேந்திரா அவர்கள் குறிப்பிட்டாங்க. இப்ப நான் பதிவு செய்ய விரும்புறேன். முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் பிரைம் மினிஸ்டருக்கு பின்னாடி பேக்ட்ராப் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நன்றி பாரதம்னு எழுதி இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்களை வந்து புறக்கணிச்சிருந்தா கூட நாங்கள் வந்து தமிழை வந்து புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களே மறந்துடுறீங்க சார். தமிழ்நாட்டு மக்களே எதிர்நிலையில் வச்சிருக்கீங்க. சரி ரைட், அப்படி கிடையாது. நிறைவு கருத்து. எஸ் இல்ல, ஒரு நிலையான ஆட்சி நிலையான பிரதமர் வேணும்னா மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நிலையான பிரதமருக்கான நம்பரே அவங்களுக்கு வரலையே. எப்படி வந்து அப்ப ஆட்சியை கொண்டு போவாங்க முரண்பாடு இல்லாம? அதுல முரண்பாடு வராதா? நாங்க வந்து 4 கட்சியா சேர்ந்து ஆட்சி அமைச்சா அது பாதியிலே போயிடும். இவரு கூட 4 கட்சியை சேர்த்துட்டு ஆட்சி அமைச்சா ஃபுல்லா ஆட்சி பண்ணிடுவாரா? என்ன லாஜிக் இருக்கு? அப்போ கூட்டணி ஆட்சி தான் என்று முடிவாகிவிட்டால் அந்த கூட்டணியாகவும் இருக்கலாம், இந்த கூட்டணியாகவும் இருக்கலாம். அது நிலையான ஆட்சியா இல்லையா என்பதை கால முடிவு செய்யும். ரைட். நிகழ்ச்சியில பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நாளை மறுநாள் முக்கியமான நாளா இருக்கும். அடுத்த ஆட்சி என்னவாக அமைய போறது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.